கவர்மெண்ட் ரீசெண்டா கோல்ட்ல கஸ்டம் டியூட்டியை குறைச்சி சாவரின் கோல்ட் பாண்ட்ல பெரிய ஸ்கேண்டல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் ஆன்லைன்ல பாக்குறேன். அது ஸ்கேம் தானான்ட்டு டேட்டாவோட இந்த வீடியோல பார்ப்போம். 2016 ஆகஸ்ட்ல இஷ்யூ பண்ண SGB இந்த ஆகஸ்ட் மெச்சூர் ஆயிட்டு வருது. அப்போ 3000 சில்ட்ரன்ற விலையில இருந்தது. அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டோட விலையோ அதே விலை தான். அந்த விலை கொடுத்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட 32 கிராம் வாங்கிருக்க முடியும் ரெண்டு இடத்துலயுமே. கோல்டா வாங்கியிருந்தா GST மேக்கிங் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் வந்திருக்கும். சாவரின் கோல்ட் பாண்ட்ல அந்த மாதிரி எதுவுமே வந்திருக்கு. இன்னைக்கு கோல்ட நீங்க விற்கணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் போட்டிருப்பாங்க. அதை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல அதுவுமே இருந்திருக்காது. கோல்டுல எக்ஸ்ட்ரா இன்கம் சொல்லிட்டு எதுவும் இருக்காது. ஆனா சாவரின் கோல்ட் பாண்ட்ல வருஷம் 2.5% இன்கமும் கொடுத்திருப்பாங்க. சோ இன்னைக்கு இந்த கோல்ட வித்தா நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்ற நம்பரை தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதே சாவரின் கோல்ட் பாண்டோட மெச்சூரிட்டில என்ன வரும்ன்றதும் கீழே இருக்கு. இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் கோல்டு அப்படியே வாங்கணும்னா நம்மளால 32 கிராமுக்கு மேல கண்டிப்பா வாங்க முடியும். ஆனா இந்த அமௌண்ட்டை வச்சு பிசிக்கல் கோல்டோட அமௌண்ட்டை அப்படியே திருப்பி போய் வாங்கினா நம்மளால வாங்க முடியும். டேட்டா படி பார்த்தா சாவரின் கோல்ட் பாண்டை மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சு அப்படியே எடுத்துட்டு போய் கோல்டு வாங்கணும்னா எப்பவுமே நம்மளுக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்கும்.